ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം പഞ്ചമ അധ്യായം അഞ്ചാവത് സ്കന്ധത്തിലെ അഞ്ചാവത് അധ്യായം. വ്യാസഭഗവാൻ ஜனமேஜயனுக்கு தேவாசுர யுத்தம் நடக்க போறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறது யாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். வியாச பகவான் வர்ணிக்கிறதுனால வியாச உவாஜா அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்தில் காணப்படுறது. வியாச உவாஜா ஒன்னாவது ஸ்லோகம். இதி ஸ்ருத்வா சஹஸ்ராட்ச புனராஹ ப்ருஹஸ்பதிம் யுத்த உத்யோகம் யுத்தோத்யோகம் கரிஷ்யாமி ஹயாரேர்நாசனாய வை ஹய அரிஹி நாசனாய. ദേവഗുരു ബൃഹസ്പതി ദേവേന്ദ്രന് പലതും ചൊല്ലി മനസ്സുക്ക് തെമ്പ് വരവழைச்சார். தைரியமாயிரு, தைரியத்தை கைவிடாத, இந்த சிச்சுவேஷன்ல மனோபலமாக்கும் வேணும். சத்ரு சைன்யம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆயுதங்களால அவளை ஜெயிக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அதனால மனபலமாக்கும் புத்தி இருக்கிறவா வரவழைச்சுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற அது வேணும் இது வேணும் இருக்கிற அட்டாச்மெண்ட் ஆக்கும் மனுஷனை துக்கம் உண்டாக்குற மாதிரி ஆக்குறது. அதனால பற்று அப்படிங்கிற அவஸ்தைய விட்டுடு, എന്നിട്ട് മനസ്സை சுத்தப்படுத்திக்கோ இப்படின்னு எல்லாமாக்குமே அவரு அட்வைஸ் பண்ணினார். ப்ரஹஸ்பதி சொன்னதை கேட்ட தேவேந்திரன் மறுபடியும் ப்ரஹஸ்பதி கிட்ட சொன்னார். இந்த மகிஷத்தை கொல்லறதுக்கு நான் இப்போ யுத்தம் பண்ணறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அரி சொன்ன சத்ரு, ஹயம் சொன்ன குதிரை. குதிரையோடு சத்ருவான மகிஷத்தை நான் இப்ப கொல்லுவேன், அதுக்கு ரெடி ஆகிறேன் இப்ப நான். ரெண்டாவது ஸ்லோகம். ந உத்யமேன வினா ராஜ்யம் ந சுகம் ந ச வை யசஹ நிருத்யமம் ந சம்சந்தி காதரா ந ச ச உத்யமாக. நோத்யமேன வினா ராஜ்யம் ந சுகம் ந ச வை யசஹ நிருத்யமம் ந சம்சந்தி காதரா ந ச சோத்யமா. பிரயத்னம் கூடாதக்கு ராஜ்யம் கிடைக்காது, சுகம் கிடைக்காது, கீர்த்தி கிடைக்காது. உழைக்கணும். பிரயத்னசாலிகளும் பயந்தாங்கூலிகளும் இவாளெல்லாம் பிரயத்னம் செய்யாதவனை புகழ்த்துறது கிடையாது. ரொம்ப ரொம்ப அத்வானம் செய்யறவாளும் பிரயத்னிக்காதவாளை புகழ்த்த மாட்டா. பயந்தாங்கொழிகளும் பிரயத்னம் செய்யாதவாளை புகழ்த்த மாட்டா. மூணாவது ஸ்லோகம். யதீனாம் பூஷணம் ஞானம் சந்தோஷோ ஹி த்விஜன்மனா உத்யம சத்ருஹனனம் பூஷணம் பூதிம் இச்சதாம் பூதிம் இச்சதாம் பூஷணம் பூதிம் இச்சதாம். யோகிகளுக்கு ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அலங்காரம். பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்னப்படுற பிராமணாளுக்கு ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கிறது.
ஐஸ்வர்யம் ஆசைப்படுறவாளோடு அலங்காரம் பிரயத்னமாக்கும். அதே மாதிரி சத்ருக்களை இல்லாம பண்ணறதும் ஆக்கும். നാലാவது ശ്ലോകം. ഉദ്യമേന ഹതസ്ത്വാഷ്ട്രോ നമുജിർബലമേവ ച തദൈനം നിഹനിഷ്യാമി മഹിഷം മുനിസത്തമാ. நான் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணிட்டாக்கும் இந்த விருத்ராசுரனை கொன்னேன். பலன் அப்படிங்கிற அசுரனையும் கொன்னேன். ദദീജി മഹർഷിയോട് എലുമ്പ ഉപയോഗിച്ച് വജ്രായുധമുണ്ടാക്കി இந்த നമുജിയെയും கொல்லறதுக்கு முயற்சி பண்ணினேன். ஆனா இந்த നമുജി லேசுப்பட்டவனில்லை. அவனை தண்ணியோடு நொரையாலியாக்கும் கொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் என் பிரயத்னம் காரணமாயிட்டாக்கும் சம்பவிச்சது. அதே மாதிரி இந்த மகிஷாசுரனையும் நான் கொல்லுவேன். அஞ்சாவது ஸ்லோகம். பலம் தேவ குருஸ்த்வம் மே வஜ்ரமாயுதமுத்தமம் சகாயஸ்து ஹரிர்நூனம் ததோ மாபதிரவ்யயா. பலம் தேவ குருஹு த்வம் மே வஜ்ரமாயுதம் உத்தமம். வஜ்ராயுதம் உத்தமம். சகாயஹ து ஹரிஹி நூனம் ததா உமாபதிஹி அவ்யயஹ. தேவகுருவான நீங்களாக்கும் எங்களோடு பலம், ததீஜி மகர்ஷியோடு முதுகெலும்பால பண்ணின உத்தமமான வஜ்ராயுதமாக்கும் எங்களோடு ஆயுதம். என்னோட கையில இருக்கிற சிரேஷ்டமான ஆயுதமாக்கும் வஜ்ராயுதம். அது சிரேஷ்டனான ததீஜி மகர்ஷியோடு எலும்பாக்கும். அது மட்டுமில்லை, இந்த தேவர்களோடு ஹெல்ப்புக்கு மகாவிஷ்ணு வருவர். உமாபதியாய் இருக்கிற அந்த பரமசிவனும் கட்டாயம் வருவா. ஆறாவது ஸ்லோகம். ரட்சோக்னான் படமே சாதோ கரோமி அத்ய சம் உத்யமம். கரோம்யத்ய சமுத்யமம் ஸ்வசைன்ய அபினிவேஷம். ஸ்வசைன்யாபினிவேஷம் ச மகிஷம் பிரதிமானதா. தேவகுருவாயிருக்கிற ப்ரஹஸ்பதி மகர்ஷே, நீங்கள் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சுக்குங்க. நான் என்னோட சைன்யங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு ரெடி பண்ணுறேன். எங்களை காப்பாத்துறதுக்கும் அந்த அசுரனை இல்லாம பண்றதுக்குமான மந்திரங்களை நீங்கள் ஜெபியுங்க. அந்த அசுரன் கிட்ட சண்டை போடுறதுக்கான சைன்யங்களை நான் இதா ரெடி பண்றேன் அப்படின்னு தேவேந்திரன் ப்ரஹஸ்பதியிட்ட சொன்னதை வியாசர் சொன்னதையாக்கும் பார்த்தோம். இப்போ வியாசர் அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதனால வியாச உவாஜா. ஏழாவது ஸ்லோகம். இத்யுக்தோ தேவராஜேன வாஜஸ்பதிருவாஜஹ சுரேந்திரம் யுத்த சம்ரக்தம் ஸ்மிதபூர்வம் வஜஸ்ததா. இப்படி தேவேந்திரன் சொன்னதை கேட்டோன தேவகுரு யுத்தத்துல தாற்பயம் இருக்கிற தேவேந்திரன் கிட்ட புன்னகையோடு கூடிட்டு இப்படி சொன்னார். என்ன சொன்னார் அப்படிங்கிறது அந்த ப்ரஹஸ்பதி சொன்ன மாதிரியே சொல்லப்படுறது. அதனால அடுத்த ஸ்லோகங்கள் ப்ரஹஸ்பதிஹி உவாஜா அப்படின்னு ஆரம்பிக்கப்படும். ஏழாவது ஸ்லோகம். இத்யுக்தோ
स्तुतो देवराजेन वाजस्पतिरुवाचः सुरेन्द्रं युद्धसंरक्तं स्मितपूर्वं वजस्तदा. இப்படி தேவேந்திரன் சொன்னதை கேட்டோன்னு தேவகுரு யுத்தத்துல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற தேவேந்திரன் கிட்ட இப்படி புன்னகையோடு கூடிட்டு சொன்னார். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கிறது யாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். ப்ரஹஸ்பதி என்ன சொன்னார் அப்படிங்கிறத ப்ரஹஸ்பதி சொல்லற மாதிரியே இங்க சொல்லப்படுறது. ப்ரஹஸ்பதிஹி உவாஜா, ப்ரஹஸ்பதிருவாஜா. 8வது ஸ்லோகம். பிரேரயாமி ந சாஹம், பிரேரயாமி ந ச அஹம், பிரேரயாமி ந சாஹம் த்வாம் ந ச நிர்வாரயாம்யஹம், நிர்வாரயாமி அஹம். சந்திக்தேத்ர ஜயே காமம், சந்திக்தே அத்ர ஜயே காமம், யுத்யதஸ்ச பராஜயே, யுத்யதஹ ச பராஜயே. தேவேந்திரா, நான் ஒன்ன யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லவும் செய்யலை, யுத்தம் பண்ணறதுக்கு ரெடியா கிளம்புற ஒன்ன தடஞ்சு நிப்பாட்டவும் இல்லை. உன் விருப்பப்படி விட்டுட்டேன். யுத்தத்துல தோல்வியும் ஜெயமும் தேவர்கள் ஜெயிப்பாளா தோப்பாளா அப்படிங்கிறதே இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அதனால நீ தோத்தானாலும் ஒன்ன நான் குறை சொல்ல மாட்டேன். போய் அந்த அசுரன்கிட்ட யுத்தம் பண்ணு அப்படின்னு நான் உன்னை பிரேரணை பண்ணலை. நான் பிரேரணை பண்ணாதக்கே நீயா கிளம்புறாய். அப்படி நீயா கிளம்புற ஒன்ன நான் தடுத்து நிப்பாட்டவும் இல்லை. 9வது ஸ்லோகம். ந தேத்ர தூஷணம் கிஞ்சித் பவிதவ்யே சஜீபதே, சுகம் வா யதி வா துக்கம் விஹிதம் ச பவிஷ்யதி. நான் ஒன்ன கொஞ்சம் கூட குறை சொல்ல மாட்டேன். வரவேண்டின விஷயம் என்னவானாலும், அது சுகமானாலும் சரி துக்கமானாலும் சரி வரத்தான் செய்யும். விதியை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு நம்மளால சாதிக்காது. 10வது ஸ்லோகம். ந மயா தத் பரிஜ்ஞாதம் பாவி துக்கம் சுகம் ததா யத் பார்யாஹரணே பிராப்தம் புரா வாசவவேத்சிஹி. என்னோட மனைவிய ஒருக்கா திருடிண்டு போன விஷயம் உனக்கு தெரியாதா? வரப்போற விஷயம் சுகமாக்குமா துக்கமாக்குமா அப்படின்னு எனக்கு அன்னைக்கு தெரிய வந்துதா? ஸ்லோகம் 11. சசினாமே ஹிருதா பார்யா மித்ரேணாமித்ரகர்ஷண ஸ்வாஸ்ரமஸ்தேன சம்பிராப்தம் துக்கம் சர்வசுகாபகம். சத்ருக்களை இல்லாம பண்றதுக்கு முயற்சி பண்ணற தேவேந்திரா. ஒருக்கா நான் என்னோட மித்திரவும்
ഗൃഹസ്ഥനുമാണ് ചന്ദ്രൻ. എന്നോട് മனைவிയെ திருடிண்டு போனான். സർവ സുഖങ്ങളെയും കെടുത്തറ ദുഃഖം അന്നൊക്കെ എനിക്ക് അനുഭവിക്കേണ്ടി വന്നത്. അത് ദേവേന്ദ്ര ഉനക്ക് தெரியாதா? 12வது ശ്ലോകം. ബുദ്ധിമാൻ സർവലോകേഷു വിദിതോഹം സുരാധിപ ക്വമേ ഗദാ തദാ ബുദ്ധിർയദാ ഭാര്യാ ഹൃദാ ബലാത്. உலகத்துல இருக்கிறவாளுல ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிறவனாயிட்டாக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறா. இருந்துட்டும் என்னோட மனைவிய இந்த சந்திரன் திருடிண்டு போனோன்னு என்னோட புத்தி எங்க போச்சு? ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற நான் அன்னைக்கு புத்தி இல்லாதவன மாதிரி உட்கார்ந்து சங்கடப்பட்டேன். 13வது ശ്ലോകം. തസ്മാദുപായ കർത്തവ്യോ ബുദ്ധിമദ്ഭിഃ സദാ നരേ കാര്യസിദ്ധി സദാ നൂനം தெய்வாதீனாசுராதிபா. அதனால புத்தி இருக்கிற மனுஷன் உபாயம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கத்தான் வேணும். ஆனா காரிய லாபம் உண்டாகிறது பகவான் நிர்ணயிக்கிறபடிதான் நடக்கும் அப்படிங்கிறது உறுதி. நம்ம கையில ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்கான முயற்சியை பண்ணத்தான் வேணும். எல்லாம் விதிச்சபடி நடக்கட்டும் அப்படின்னு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கப்படாது. நம்மளாலான முயற்சி எல்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது பகவான் நிர்ணயிக்கட்டும். வியாச உவாஜா. வியாச பகவான் சொல்றார் 14வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் சத்யம் குரோ சார்தம் சஜீபதி பிரம்மாணம் சரணம் கத்வா நத்வா வஜனம் அப்ரவீத். குருவோடு சத்தியசந்தமான வாக்குகளை கேட்ட தேவேந்திரன் குருவோடு கூடிட்டு ബൃഹസ്പതിയോട് കൂടിയിട്ട് பிரம்மாவோடு சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்தார். பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி சொன்னார் அப்படின்னு வியாசர் இங்க ஜனமேஜயனுக்கு சொல்லறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 15வது ஸ்லோகம். பிதாமஹ சுராத்யக்ஷ दैत्यो மகிஷ சஞ்ஞகா गृहीतु काम स्वर्गं मे बलोद्योगं करोत्यलम् करोति अलम. हे पितामहा பிரம்மதேவா, சுராத்யட்சா தேவர்களெல்லாம் உங்களைத்தானே தலைவனாயிட்டு பார்க்கிறோம். மகிஷன் அப்படின்னு பேர் இருக்கிற அசுரன் என்னோட சொர்க்கத்தை பிடிச்சு அடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சைன்யங்களோடு கூடிண்டு ரெடி ஆயிண்டு வந்துட்டு இருக்கேன். 16வது ஸ்லோகம். அந்நேஜ தானவா சர்வே தத் சைன்யம் சமுபஸ்திதாः யோதுகாமா மகாவீர்யா சர்வே யுத்த விசாரதாः. எல்லா அசுரர்களும் அந்த மகிஷனோடு சைன்யங்களோடு சேர்ந்திருக்கா. உலகத்துல எத்தனை அசுரர்கள் இருக்கோ அவ எல்லாரும் இப்போ அந்த மகிஷாசுரனோடு கூட செட்டு சேர்ந்தாச்சு. எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப யுத்த எபிலிட்டி இருக்கிறவாளாக்கும் மகா வீரர்களாக்கும் அவாகிட்ட போராடுற அளவுக்கு திராணி தேவ சைன்யத்துக்கு இல்லை. 7வது ஸ்லோகம். தேனாஹம் பீத பீதோஸ்மி த்வத்சகாஷமிஹாகத
சர்வஜ்ஞோசி மகாப்ராஜ்ஞா சாகாயம் கர்த்துமர்ஹசி. அதனால ரொம்ப ரொம்ப பயந்து நடுங்கிற நான் உங்ககிட்ட தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, சர்வஜானியாக்குமே நீங்கள். முடிஞ்சு போனதும் இப்ப நடக்கிறதும் இனி வரப்போறதும் எல்லாம் தெரியும். ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிறவராக்கும் நீங்கள். அதனால எனக்கு என்ன செய்யணுமோ அந்த ஒரு ஹெல்ப்பை நீங்கள் செய்யணும். உங்களை விட்டா வேற வழி இல்லை. பிரம்மோவாஜா, பிரம்மா தேவேந்திரனுக்கு பதில் சொல்றார். 18வது ஸ்லோகம். கச்சாமஹ சர்வ ஏவ அத்ய கைலாசம் துரிதா வயம். கச்சாம சர்வ ஏவாத்ய கைலாசம் துரிதா வயம் சங்கரம் புரத கிருத்வா விஷ்ணும் ச பலினாம் வரம். நமக்கு எல்லாருக்கும் கூட்டிட்டு கைலாசத்துக்கு போறோம். சங்கரனை கூட்டிண்டு இந்த அசுரர்களில் பலவான்மாரா இருக்கிறவாளை எல்லாம் இல்லாம பண்றதுக்கு எபிலிட்டி இருக்கிற அதிபலசாலியும் வீரனுமான விஷ்ணுவை பார்க்கிறோம். பத்தொன்பதாவது ஸ்லோகம். ததோ யுத்தம் பிரகர்த்தவ்யம் சர்வை சுரகணை சஹா மிளித்வா மந்திரமாதாய தேசம் காலம் விஜிந்தியதா. தேவ சைன்யங்கள் எல்லாம் ஒரு சேர யோசனை பண்ணி, கூடி சேர்ந்து யோசனை பண்ணி, தேச காலங்களை எல்லாம் சிந்தனை பண்ணி அதுக்கப்புறமா யுத்தத்துக்கு ரெடி ஆகலாம். விஷ்ணுவை முன்னால நிப்பாட்டிண்டு, கைலாசநாதனையும் முன்னால நிப்பாட்டிண்டு நமக்கெல்லாம் இந்த தேவர்களோடு மீட்டிங்கை கூட்டி என்னவாக்கம் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு யுத்தத்துக்கு இறங்குறோம் அப்படின்னு பிரம்மா சொன்னார். 20வது ஸ்லோகம். பலாபலமவிஜ்ஞாதம் விவேகமபஹாய ச சாஹசம் து பிரகுர்வாணோ நர பதனம் ரிச்சதி. பலாபலம் தெரியாதைக்கும் புத்தி இல்லாதைக்கும் சாகசத்துக்கு இறங்கி புறப்பட்டானா. அப்படி இறங்குற மனுஷன் தொப்பக்கட்டின்னு விழத்தான் செய்வன். புத்தி பிரயோகிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வேണം எந்த ஒரு முயற்சியும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு. எடுத்தோம் பிடிச்சோம்னு அவசர கொடுக்கையாட்டுமா வேலைகளை பண்ணினானாக்கா அது சரி வராது அப்படின்னு பிரம்மா சொன்னார். இப்போ வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரி சொல்லப்படுறது